வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. என்னன்னா இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப பிளைனாகவே இருந்துச்சுன்னா நானும் டல்லாக இருக்கிற மாதிரி இருப்பேன். என்னோட வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போடுங்க, சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்க. இந்த சாரீ கட்டினா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வர மாதிரி இருக்கும். பட்டு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பண்ண. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு வீடியோ எந்த பியூட்டி டிப் இல்லை, ஃபேஷன் டிப் இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலி 2 சாரீ வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். அதே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னமோ இன்னைக்கு பியூட்டி வீடியோஸ், ஃபேஷன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவரு, எனக்கு மட்டும்தான் ஃபீவர் இல்லை. தெரியல எப்போ வரும்னு. ஸோ எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிங்க, வெளியே எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நான் 2 சாரீஸ் 2 குர்தாஸ் வாங்கியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு என்னோடய சாரீஸ் 2மே நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சாரீ. ஆக்சுவலி இது வந்து விஜயா மால் இருக்குல்ல, ஃபோரம் மால் வடபழனி, அதில் தான் வாங்கியிருக்கேன் இந்த சாரீ. வெயிட் என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக ரிவர்ஸில் இருக்கு சாரீ. ஃபர்ஸ்ட் என்னோட சாரீ இந்த என்ன கலர், இது பிஸ்தா கிரீன். இது எல்லாமே என்னோட சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபோரம் விஜயா மால் இருக்குல்ல வடபழனி, அதில் தான் வாங்குவேன். ஸோ ஆர்எம்கேவி எனக்கு எங்கேயுமே வாங்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஃபோரம் மால்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் நான் எப்போவுமே சாரீக்காக போகணுன்னா நான் அங்கே தான் போவேன். டி நகர் இது எல்லாமே ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். நமக்கு அத்தனை பேர் இருப்பாங்க, க்ரௌடியாக இருக்கும், ரொம்ப ஆளுங்க இருப்பாங்கள்ல. ஸோ எனக்கு என்னமோ டிஸ்டர்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த விஜயமால் வடபழனி தான் போவேன், ஆர்எம்கேவி. ஸோ பிஸ்தா க்ரீன், ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிஸ்தா க்ரீன் சாரீ வாங்கினது. இந்த சாரீ ஃபுல்லாகவே இதே டிசைன் தான், பார்டர் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாமே ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் வந்து எல்லா சாரீஸுமே இருக்குது. ஸோ என்கிட்ட இந்த பிஸ்தா க்ரீன் இல்லை, அதனால தான் நான் இந்த சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 ஹேண்ட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் ஹூக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து போட் நெக் தான், பட்டு போட் நெக் வந்து கரெக்டாக வரல. ஸோ எப்படியோ இந்த கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு. இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து 1600 ப்ரைஸ் வந்துச்சு. ஆனால் சாரீ கட்டினா சூப்பராக ஒரு பார்ட்டிக்கு போனால், பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரினா நல்ல ஒரு கிராண்டான லுக் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு மை ஃபேவரட் பிங்க் கலர். ஸோ லேடிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிங்க் கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலி இது 1000க்குள்ளேயே வந்துடுச்சு எனக்கு சாரீ. ஆனால் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் இது
பிங்க் இல்லை பர்பிள் இல்லை அந்த மாதிரி இருக்கு கலரு. இது வந்து பார்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரீக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸ், பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ். இதுதான் பார்டர்ல வந்து இந்த டார்க் கலர் பிங்க் ஃபுல்லாகவே இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சாரீக்கு நான் கலர் கொஞ்சம் ஷைனிங் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, நானே இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிளிட்டர் வச்சு ஷைன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு இதோ பாருங்க. இதுதான் பிளெயின். இது வந்து நான் ஷைன் கொடுத்த ஃப்ளவர். இப்படிதான் ஷைனிங் கொடுத்தேன். ஷைனிங் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. ஸோ போட்டால் இந்த சாரியும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் இன்னும் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் இந்த கலர், இந்த டார்க் பிங்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதே தான். இது வந்து இதுவும் நான் பேக் ஹூக்கு தான் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஃப்ரண்ட் வந்து நார்மல் இந்த மாதிரி நெக்கு தான் வரும். ஹேண்ட்ஸ் வந்து இங்கே வரைக்கும் தச்சிருக்கேன். இந்த குர்த்தாவுடைய ஸ்லீவ்ஸ் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி. இதுக்கும் நான் லைட்டாக இந்த ஷைனிங் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பார்த்தீங்களா கிளிட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஷைனிங் இல்லைன்னா எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டில் இருந்து பிடிக்காது. ரொம்ப ப்ளைனாகவே இருந்துச்சுன்னா நானும் டல்லாக இருக்கிற மாதிரி இருப்பேன் அந்த சாரீ கட்டினா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வர மாதிரி இருக்கும். அதனால என்னோடய சாரீஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி சம்கி, இந்த மிர்ரர்ஸ், இது எல்லாமே இந்த கிளிட்டர்ஸ் எப்போவுமே ஒர்க் இருக்கும். சிம்பிளாக நான் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறது இல்லை. பட் சிம்பிளாக வந்து என்னோடய சாரீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுவேன் ஹேண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. இதுவும் பேக் ஹூக்கு தான் தச்சிருக்கேன் நான். என்னமோ இன்னைக்கு எந்திரிச்சு வீடியோ பண்ணுறதுக்கு லேசியாக இருக்குது. ஸோ 2 சாரீஸ் முடிஞ்சிருச்சு, 2 குர்தாஸ். இதில் ஃபஸ்ட்டு குர்த்தா இது அம்பரில்லா குர்த்தா. ஃபுல்லாகவே இதே தான். ஃப்ரண்ட்டில் நெக்கு கிட்ட இந்த மாதிரி ரெட் கலரில் மிரர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் பண்ணியாச்சு, போட்டது தான் லேட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு குர்த்தா இதே தான் நான் போட்டது. இது அம்பரில்லா குர்த்தா. ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த ஒயிட் கலர் ஏதோ கிளாத் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் இந்த கலர் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட்டு கூட போட்டுக்கலாம். வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, எப்படியோ நான் சின்ன சின்ன வீடியோஸாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பார்த்து என்னோடய வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போடுங்க, சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.